இனிய காலை வணக்கம். எங்களுடைய அனைத்து நிறைவேற்ற அந்த சமயத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு சின்ன உதவி வேணும்னாலும் ஒரு ஹெல்ப் வேணும்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்க மக்களையும் வருகை வரவேற்கிறேன். மிக முக்கியமாக நம்மளுடைய ஊடக நண்பர்கள் இங்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் திருமதி ரம்யா சம்பத், எங்களுடைய திரு டாக்டர் ஐசக் அவர்களை வருகை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 73 கிளைகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இந்த விழாவிற்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு புது லாஸ்டிக் மெஷின் கொண்டுட்டு வந்திருக்கோம். அதுக்காக தான் இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வெள்ளூர் பீப்புளுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டுட்டு வர போகிறாங்க, எல்லாமே இங்கே எல்லாம் கொண்டுட்டு வரணுன்றதை சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சுதான் அதர்வால்ஸ்லேருந்து இந்த பீப்புளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொண்டுட்டு போகணுன்றதுக்காக இந்த ஒரு மெஷின் கொண்டுட்டு வந்திருக்கோம். என்டையர் வெள்ளூர்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் மெஷின், இந்த லாஸ்டிக்ன்றது. லேசர் சர்ஜரின்றது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பவர் இருக்கோ, சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு, பவர் இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி இல்லாம அவங்களோட டே டு டே லைஃபை நல்லபடியா பண்றதுக்கு இந்த சர்ஜரி உதவி பண்ணுது. இதுல என்ன இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்டூரான்றது. இந்த கான்டூரான்றது வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. கஸ்டமைஸ் சர்ஜரி கொண்டுட்டு வந்திருக்கோம். அது இங்க உள்ளவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷாலிட்டியும் இங்க உள்ள மக்களுக்கு ரொம்பவே பயனடையும் நம்புறோம். நன்றி. தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுறேன். ஓகே. இந்த கிராண்ட் அக்கேஷனுக்கு வந்து நம்ம திரு கார்த்திகேயன் ஆப்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணணும், குட் சர்வீஸ், குட் குவாலிட்டி கொடுக்கணுக்காக இந்த டாக்டர்ஸ் டீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்ஜரி, ஸோ இந்த சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இன்னும் பீடியாட்ரிக் ஆப்தால்மிக் பார்க்குறாங்க. டாக்டர் தேசி, கிளக்கோமா, கேட்ராக்ட், விட்டோரெட்னா, இந்த மாதிரி அதை கொண்டு வந்துட்டுவேன். எனக்கு முன்னால் பேச இந்த நிறுவனத்தை நடத்திக்கின்ற ஐசாக் அவர்களை, ரம்யா அவர்களை, நம்முடைய நந்தகுமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் உரிமையாளர் அண்ணன் ராஜன் பாபு அவர்களை, ராஜேஷ் அவர்களை, நம்முடைய தேவ அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர் காசு சண்முகம் அவர்களை, கௌசம் பரிமம் அவர்களை, திரளாக கலந்து கொண்டிருக்கிற பத்திரிகை நண்பர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை, இந்த அகர்வால் நிறுவனத்தில் பணிபுரிய வரைந்திருக்கின்ற டாக்டர் பெருமக்களை, உதவியாளர்களை, அத்தனை பேருக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் முதற்கு நன்றி சொல்ல. எங்களுடைய பகுதியில் மாநகராட்சி எதிரில் நான் வணங்குகின்ற கருமாரியம்மன் கோயில் எதிரில் இந்த அகர்வால் மருத்துவமனை வந்தது உள்ளபடியாக மகிழ்ச்சி. வந்த பிறகு நம்ம ஐசாக் அவர்களும் நம்முடைய நந்தகுமார் அவர்களும் ரம்யா அவர்களும் என்னிடத்தில் ரூமில் அழைத்து, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன குழந்தைகளே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். 17 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசுல கூட கண்ணாடி முட்டை கண்ணாடி போட்டு கொண்டு இருப்பாங்க. என் சொந்தக்காரர் என் அக்கா பையன் பெங்களூரில் ஐடி படித்து 2 பேரும் கண்ணாடி போட்டு உள்ள லைசர் வைக்கிற சூழ்நிலை வராத போயிருந்தால் இனிமேலாம் அவங்களுக்கு திருமணமே நடக்கல. அந்த முட்டை கண்ணாடி போட்டு நல்லா படித்து நல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அந்த கண்ணாடி இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி ஸ்டைலாக இருக்கணும் தானே விரும்புவாங்க. முட்டை கண்ணாடி போட்டு எப்படி திருமணம் செய்யுது? அதனால இன்னும் திருமணமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வந்த உடனே இவங்க இதை எடுத்து சொல்லும் போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. என் வேலூரில் இருக்கிற மக்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மறைஞ்சிருக்காங்க. குழந்தைகள் எல்லா நிலையிலும் வேறு விடுறது, திருமணம் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர் அண்ணாக்கு பிறகு மறைந்து கலைஞர் இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்றோன்னு எல்லோ துறை இருக்குது. ஆனால் மனிதனுக்கு கண் ஒளி வழங்க வேண்டும் ஒரு திட்டத்தை உருவாக்குற தமிழக கலைஞர் அவருடைய மகனாக நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து சட்டமன்றத்தை எல்லா துறைக்கும் நிதிகள் ஒதுக்கும் போது சுகாதாரத்துக்கு தான் அதிகமான நிதியை 20,000 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர், கொரோனாவை ஒழித்து காட்டிய முதலமைச்சர்,
இது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் இப்படி சொன்னார். ஐசனுக்கு வந்தோடனே சொன்னார், நம்முடைய அரசாங்கம் தமிழக அரசு எல்லா நிதியிலையும் உதவி செய்யுது, மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிதி அரசாங்கம் தருது என்றெல்லாம் என் இடத்துல எடுத்து சொன்னார். அதனால தான் முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் எந்த நிலையும் சுகாதாரமோடு வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். சுகாதாரத்துக்கு அப்புறம் கல்வி. இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் நாடு, என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர். கல்விக்கு 42,000 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர். உயர்கல்வி கூட 8,412 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த. உயர்கல்விக்கு போக வேண்டும், பெண்கள் எல்லாம் உயர்கல்விக்கு பெண் வேண்டும், மாணவ செல்வங்களாம் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்று பாடுபட்டு இருந்த முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் வழியில நம்முடைய ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் வந்தது. உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் வச்சு அண்ணன் ராஜன் பாபு வந்து சொன்னார், என்ன தெய்வம் கடவுள் கர்மாரியமாக தான் தெய்வம் எல்லாருக்கும். அந்த நிலையில் ஏன்னா நாங்கள் அந்த குடும்பத்தோடு 40-50 ஆண்டு காலம் பழகிக்கொண்டேன். எங்கள் அண்ணனுக்கு பிறகு நான் அவங்களிடத்தில் நெருங்கி பழகிக்கொண்டு வருகிறேன். 50 வருஷமாக ஆயிடுச்சு. அவர் நடக்க முடியல என்று சொன்னாலும் மகன்கள் கட்டி தந்ததை வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்து இங்கே ராஜன் பாபு கலந்து கொள்வதை உள்ளபடியே மகிழ்ச்சி. எங்கள் வேலூரில் நம்முடைய அந்தமாசு 17 ஆண்டுக்கு முன்னே இருந்தேன். 2007 அவர் நகரமன்ற தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 மேயராக பொறுப்பேற்று பணியாற்றினேன். நம்மளை பொறுத்தவரை நம்ம ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். வந்து எந்த துறை தேர்ந்தவர்கள் வந்து இங்கே திறந்து வைத்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்க வேண்டும். கோடிக்கணக்கான முதலை போட்டு நம்முடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அகர்வால் சொன்னால் அதுதான் மகிழ்ச்சி. பணம் சம்பாதிக்க அகர்வால் வந்து ஒரு நீண்ட நாள் பாருங்க. நான் சென்னையிலே போய் அகர்வாலில் கண்ணில் செக் பண்ணிக்கிறேன். ஒரு காலத்துக்கு முன்னே நம்முடைய பெரிய பெரிய முதலமைச்சர் கூட அகர்வால் வந்து சென்னையில் செக் பண்ணதை நானே பார்த்துருக்கிறேன். அகர்வால் சென்னையில் லல்லு பிரசாத்னு ஒரு முதலமைச்சராக இருந்தார். அவர் நான் ஒரு நாளைக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அகர்வாலுக்கு வந்தார். அது மாதிரி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகனாக இந்த நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா நிலையிலும் உழைய வேண்டும் பாடுபட்டு முதலமைச்சர் கீழே நாங்கள் பணியாற்றுவது உள்ளபடியே மகிழ்ச்சி. இங்கே வந்து அகர்வால் திறந்தது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.